ஏன் இந்த உலகம் இப்படி இருக்கு, எதனால எல்லாமே பாவம் செய்யும், எதனால எல்லாத்துக்கும் நோய் வருது, எதனால எல்லாத்துக்கும் மரணம் வருது இப்படின்னு நீங்க எந்த ஃபாதர் கிட்டயோ இல்ல எந்த பாஸ்டர் கிட்டயோ எந்த பிரீஸ் கிட்டயோ இல்ல எந்த பைபிள் படிக்கிறவங்க யாருக்கிட்ட நீங்க கேட்டாலும் அவங்க எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே ஒரு சம்பவத்தை பத்தி தான் சொல்லுவாங்க. ஒரே ஒரு சம்பவம். என்ன சம்பவம்னா, இந்த ஏடன் தோட்டத்துல ஆடாம் ஏவாள் இருக்கும் போது அவங்க ஆண்டவரை மீறி அந்த பழத்தை சாப்பிட்டதுனால, கீழ்படியாதனால, சத்ருவோட பேச்சை கேட்டு பழத்தை சாப்பிட்டதுனால உலகத்துக்கு பாவம் வந்துருச்சு அப்படின்னு தான் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ ஒரே ஒரு சம்பவத்தை பத்தி தான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் பைபிள்ல நோவா கிட்ட நீங்க அந்த கேள்வி கேட்டீங்கன்னா அவர் 3 சம்பவத்தை பத்தி சொல்லுவாரு. அப்ரஹாம் கிட்ட கேட்டீங்கன்னா 3 சம்பவத்தை பத்தி பேசுவாரு. ஓகே, இந்த பழைய ப்ராஃபட்ஸ், ஓகே, பைபிளை படிக்கிற பழைய ப்ராஃபட்ஸ் கிட்ட எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க 3 இவெண்ட்டை சொல்லுவாங்க. இதனாலதான் பூமி இப்படி இருக்கு. பட் நம்மளுக்கு காலகாலமா ஒரே இவெண்ட் பத்தி தான் நம்மளுக்கு தெரியும். அதுதான் இந்த ஆடாம் ஏவாளோட கதை. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் ஏன் மனிதர்கள் இப்படி இருக்கும், என்ன நடக்குது அப்படின்னு நம்மளுக்கு அந்த ஒரு சம்பவம் தான் ஞாபகம். பட் பைபிள்ல 3 சம்பவங்கள் இருக்கு. எஸ், நம்ம பைபிள்ல அடுத்தது நம்ம பைபிள் ஸ்டடியில இன்னும் கொஞ்சம் ஆழமான நெக்ஸ்ட் லெவல் பைபிள் ஸ்டடிக்கு நம்ம போகும். ஓகே, இந்த மேஜர் விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும். மேஜர்னா இந்த நம்ம இயேசு பத்தி இந்த கதைகள் எல்லாமே நம்ம காலகாலமா நம்மளுக்கு தெரியும். இப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம வளரணும், அடுத்த கட்டத்தோட நாலேஜ், அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். ஸோ எனக்கு இதுல ஆர்வம் இருக்கு. ஸோ நான் ஸ்டடி பண்ணேன். ஸோ உங்ககிட்டயும் அதை ஷேர் பண்ணலாம், உங்களையும் அடுத்த கட்டத்துக்கு அந்த நாலேஜ் உங்கள்கிட்டயும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை. ஸோ யார் யாருக்கு ஆர்வம் இருக்கோ, ஓகே, வேற கதைகள், புதுசான விஷயங்கள், வாங்க உங்களை நான் வேற உலகத்துக்கு கொண்டுட்டு போறேன் பைபிள் வச்சு. I invite all of you who are interested in this topic. Okay, கண்டிப்பா வாங்க, உங்களை நாங்க சந்திக்கிறேன்.